ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அரிசி மாவு நல்லா வெந்து அதோட தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிட்டே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சிடுங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி உருண்டைலாம் பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டையை இதில் வச்சு வேக வச்சிடலாம். இது ஒரு நல்லா 15 நிமிஷம் வேகட்டும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள். சூப்பராக கார கொழுக்கட்டை தயாராகிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி சூப்பராக இருக்கும். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.